நாம் இந்த வீடியோவில் 12th பிசிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டின் போட்டோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கிளிக் பண்ணி 5 மார்க் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் உள்ள மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் தான் இப்போ நான் இந்த சொல்ல போகிறேன். இதில் உள்ள கேள்வி எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இது கண்டிப்பாக படிங்க. இதை படித்தாலே போதும். தியரி கொஸ்டினை நம்ம ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 5, சாப்டர் நம்பர் 8 இது நல்லா பார்த்துருங்க. இதை பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஓகே, சாய்ஸ் விடாமல் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற கொஸ்டின் உள்ள முக்கியமான கொஸ்டினாக ஒரு சில சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாகவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜான சப்ஜெக்ட் எதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 5, சாப்டர் நம்பர் 8, சாப்டர் நம்பர் 9, சாப்டர் நம்பர் 10. ஓகேவா, இதில் வந்து ஈஸியான சாப்டர் வேறு ஹை வெயிட்டேஜான சாப்டர் போட்டு ஒரு 6 சாப்டர் சொல்கிறேன். ஓகே, அந்த 6 சாப்டரை நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணிங்கன்னா நம்மளால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எவ்வளோனா 70க்கு மேலே. ஓகே, இதில் வந்து A to Z படிக்கணும். அதாவது 2 மார்க்கு 3 மார்க்கு ப்ராப்ளம்ஸு எல்லாத்தையும் படித்தோம்னா நம்ம சேஃபாக 70க்கு மேலே எடுக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லாட்டி மீதம் உள்ள இந்த லெசனில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருங்க. ஓகேவா, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம 90க்கு மேலே எடுக்கலாம். ஓகே, இந்த PDF டவுன்லோட் பண்ணிங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இதில் கொடுத்துக்கிற வினாலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இதில் அந்த 2ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து சிறுவினாக்கள். 3 இருக்கா, இது வந்து பெருவினாக்கள். பெருவினாக்கள் தான் 3 மார்க் கேட்பாங்க. ஓகே, அதில் 5 மார்க்கும் இருக்குது, 3 மார்க்கும் இருக்குது. ஓகே, அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதில் கொடுத்தது எல்லாமே 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, நம்ம சாப்டர் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் அடிஷனாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் 2 தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால் நோட் பண்ணி தனியாக கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாப்டர் நம்பர் 6ல் இந்த அண்டர்லைன் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பேன். இந்த கொஸ்டினை வரிசையாக பார்த்துருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அந்த கொஸ்டின் வரிசையாக ஒரே மாதிரி தான் இருக்கும். மொதல் 10 லெசன் படித்தாலே போதும், நம்ம 2 மார்க் 3 மார்க்கை அட்டன் பண்ணிடலாம். ஆனால் அடிஷனலாக அவங்க 11th லெசன் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுவே 11th கொஸ்டின்லேருந்து பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டதே கிடையாது. இப்போ உங்களுக்கு டயர் இருந்துச்சுன்னா இந்த 11th சேர்த்து படிச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, டயர் இருந்தால் மட்டும் படிங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஆன்சர் கேட்டிங்கன்னா இது ஆன்சருக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். இந்த பிடிஎஃப்பை பற்றி நம்ம இயர் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். இது மதுரை மாவட்டத்தோட மெட்டீரியலு. இதில் உள்ள கொஸ்டின்லேருந்து தான் தொடர்ந்து பப்ளிக் எக்ஸாமில் வரிசை கேட்டிருக்காங்க. இதில் ஈஸியாக ஆன்சருக்கு உள்ள மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை படிக்க ஈஸியாக இருக்கும். 2 மார்க்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி 3 மார்க்ஸ்லாம் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சம் 8 தான் கொடுத்துருப்பாங்க. 5 மார்க் அதே மாதிரி தான். இதில் உள்ள மாதிரி நம்ம எழுதினாலே போதும், 5 மார்க்கில் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 5 மார்க் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 5 மார்க்கில் தியரிக்கு வந்து 1 மார்க்கு, படத்துக்கு 1 மார்க்கு, மிச்சம் உள்ள ஈக்குவேஷனுக்கு 3 மார்க்கு. இப்படி தான் கவர்மெண்ட் ஆன்சர்ஸில் இருக்கும். அப்போ தியரி எழுதி நேரத்தை போக்காதீங்க. ஈக்குவேஷன் படத்தை போட்டாலே போதும், நம்மளுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது 5 மார்க்கில். இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கான PDF லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த PDF உள்ள கொஸ்டின் படித்தாலே போதும், தாராளமாக 90க்கு மேலே எடுக்கலாம். ஓகே, இது ஆன்சரோடு இருக்குது. நீங்கள் இப்போ தான் இந்த கொஸ்டினை பார்க்கிங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் முதல்ல வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த மெட்டீரியல் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, முடிஞ்சால் இதை வந்து ஒருத்தர் ரீட் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த கொஸ்டினும் நான் கொடுத்த கொஸ்டினும் சேமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகேவா, ஏன்னா அதில் ஆன்சரோடு இருக்கும். இதுக்கு ஆன்சர் தேடி கண்டுபிடிக்க இல்லாட்டி நீங்கள் அதை பார்த்து படிக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே 90க்கு மேலே எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.